அவர் வந்து சினிமாலேருந்து அப்படியே அரசியலெல்லாம் குதிக்கலை. 30 வருஷம் உழைச்சிருக்கிறார். தன் பின்னாடி திரண்ட ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக அவர் வச்சுக்கல, ரசிகர் மன்றம் உருவாக்குறாரு. அந்த ரசிகர் மன்றத்தின் மூலமாக பல நட்பணி உதவிகளை செய்ய சொல்றாரு. அந்த ரசிகர் மன்றம் அப்படியே நட்பணி மன்றமாக மாறுது. அந்த நட்பணி மன்றம் அப்படியே மக்கள் இயக்கமாக மாறுது. அந்த மக்கள் இயக்கம் தான் இன்று தமிழக வெற்றி கழகமாக உருவாகியிருக்கு. அப்போ தான் பின்னாடி வந்த அந்த ரசிகர்கள் கூட்டத்தை தோழர்களாக, தொண்டர்களாக, இன்று அரசியல் தலைவர்களாக உருவாக்கியிருக்கிறாரு. இன்னும் ஒரு 5 மாதத்துக்கு பிறகு இவர்கள் எல்லோரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக வரப்போகிறாங்க. அவருடைய சுயலாபத்திற்காக அரசியலுக்கு வந்துட்டாரு, அவருக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவர் ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சா எம்எல்ஏ ஆக முடியாது, சிஎம் ஆக முடியாது பிரதர். இப்போ அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும் ஒரு தொகுதியில் ஜெயிச்சாருன்னா நேராக போய்ட்டு முதலமைச்சர் சீட்லலாம் உட்கார முடியாது. 118 பேர் ஜெயிக்கணும். 118 பேர் ஜெயிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும். அண்ணன் ஒருத்தரை விட்டுட்டிங்கன்னா மீதி 117 பேர் யார்? 30 வருஷமாக அண்ணனுக்காக உழைத்தவர்கள், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்தவர்கள், நல்லது செஞ்சவங்க, அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினராக போகிறாங்க. அண்ணன் கூட இருக்கிறவங்க எல்லாமே பாருங்கள் எளிய பின்னணி கொண்டவர்கள் தான். பாமர மக்கள், எளிய மக்கள், என்னெல்லாம் எடுத்துக்கோங்க, ரொம்ப எளிய பின்னணியிலேருந்து வரேன். எல்லோரும் அப்படி தான். அப்போ அந்த எளிய பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் வந்து அதிகாரத்தில் கொண்டு அமர்த்துறாரு பாருங்க. இதுதாங்க ஒரு தலைமை பண்பு. அவர் நினச்சிருந்தா கோடி கோடியாக நம்ம சம்பாதிச்சிட்டோம், நமக்கு பேரும் கிடைச்சிருச்சு, புகழும் கிடைச்சிருச்சு, அளவுக்கு அதிகமான பணமும் இருக்குது, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிருக்கலாம். ஆனால் நான் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு காரணம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான். அப்போ இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தொண்டு நிறுவனமாக, தன்னார்வ அமைப்பாக அவர் பல உதவி செஞ்சிட்டாரு. ஆனால் 8 கோடி மக்களுக்கும் மக்களுடைய வரி பணம் திருப்பி மக்களுக்கே நல்ல திட்டங்கள் மூலமாக போக வேண்டும்னா ஆட்சியும் அதிகாரம் நம்ம கைக்கு வேணும்.